Good morning, guys. Third day. இன்னும் வந்து எதுவும் செட் பண்ணலாம் இல்லை. இப்போ தான் ஒன்று ஒன்றா ஃபர்னிச்சர் இதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். நம்ம ஒன்று ஒன்றா செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கினதே ஷூ ரேக் தான் வந்து வாங்கிட்டோம். பிகாஸ் நிறைய ஷூ இருக்குமா, வெளியில் வந்து குப்பையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தோன்னா சூட் ஆகும் தெரிஞ்சிருச்சு. அதனால வாங்கிட்டோம். கரெக்டாக இருக்குல்ல அந்த இடத்துக்கு செட் ஆகிடுச்சு. நான் கூட அது ரொம்ப பெருசா இருக்கும், வலி அடைச்சிக்கும். ஆனா ப்ராப்பரா காம்பாக்டா போயிடுச்சு. இந்த பில்லருக்குள்ளே வந்துச்சு. ஒரு 1/2 inch and height also கரெக்டாக போயிடுச்சு. நேற்று ஒரு குட்டி செடி வச்சுக்கலாம். நான் 6 feet. என்னோட ஒரு செஸ்ட் கீழே வர வருது, ஸ்டொமக் வர வருது. நிறைய பேச வைக்கிற மாதிரி. அண்ட் இதில் ஒரு இது என்னென்னா, இந்த இடத்துல வால்லாம் ஒயிட்டாக இருக்குல்ல, அதனால இதில் வந்து நாங்கள் இங்கேயும் ஒயிட்டாக வர மாதிரியே பார்த்தோம். ஸோ தட் நமக்கு அது ஒரு இதாக தெரியாது. ஒரே செகண்ட். அண்ட் கீழே வந்து இப்போ டக்குன்னு போட்டு போகிறோம்ல, அந்த ஸ்லிப்பர்லாம் எடுத்து இங்கே வச்சோம்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு இது வந்து இம்மீடியட்டாக வெளியில் போட்டு போகிற ஸ்லிப்பர்லாம் வைக்கிறதுக்கு இங்கே ஓப்பனாகவே இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். நல்ல வெளிச்சமா இருக்குல்ல. I leave this white shoes in the ஓகே. அழுக்காயிடுமா இல்லைனா? எங்க ஏன் ஸ்லிப்பர்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு? அவ்வளவுதான் இருக்கு. அந்த பாக்ஸ் நான் எடுத்து எறியேன். அந்த பாக்ஸ் இருந்துச்சு, அது தேவையில்ல. அது கம்பெனி ப்ராடக்ட்ஸ். You want actually your shoes to be in a separate row? இல்ல இல்ல இல்ல, இது ஓகே. இது ஓகே. நிறைய பேரண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கு, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னு நல்லாவே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்கு. அவங்களே வந்து ஃப்ரீயாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு கார்ட்போர்ட் முதற்கொண்டு திருப்பி அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த குப்பை வேஸ்ட்லாம். நைஸ். ரைட் நவ் வெப்சைட்டில் வந்து 7,500க்கு வந்து இது போட்டிருக்காங்க. பட் நாங்கள் வாங்கினது 6,000க்கு. இங்கே டைம் பார்த்து ஆஃபரில் இருக்கப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு வந்து வீட்டுக்கு எல்லாம் கெஸ்ட்லாம் வந்தாங்களா, பால் காய்ச்சறப்போ அதனால பிளாஸ்டிக் சேர் மாதிரி வாங்கிடணும். மற்றபடி எதுவும் இல்லை, எம்டி. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சோஃபா போடணும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல டைனிங் செட் போடணும். இது வந்து நமக்கு அவங்களே வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுவும் இந்த இடத்துல யூனிட்டும். ஸோ இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். இதுதான் நம்ம ஸ்டூடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நல்ல வெளிச்சம் வருது. என்ன திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணல, ஸோ அப்படியே இருக்குது. அடுத்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு பெட்டு காட் வாங்குறதுக்கு வந்து நாங்கள் வந்து துரியன் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். வெப்சைட்டில் ஆக்சுவலி பார்த்தோம், இதில் பெட்டராக ப்ரைஸ் இருந்துச்சு. சரி பக்கத்துலேயே ஷாப் இருக்குது, நேர்லேயே போய் பார்த்து வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். ஒரு 4-5 ஷாப்லாம் போனோம். எங்களுக்கு இதில் இருக்க ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் தேடியது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி வந்து கீழே பெட்டு போட்டு படுக்கணும், தரணிக்கு வந்து காட் போட்டு படுத்தா தான் வந்து பிடிக்கும். அதனால் 2 பேரும் வந்து நெகோஷியேட் பண்ணி பிளாட்ஃபார்ம் பெட் மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இது யோசிச்சுருந்தோம். இது வந்து ரொம்ப ஹைட் வராது, கீழேருந்து உட்காந்து ஒரு 1.5 அடி தான் வந்து ஹைட் வரும். இந்த மாதிரி ஒரு பெட் தேடிட்டு இருந்தோம். இது துரியனில் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிது. அண்ட் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வந்து போகிறப்போ அவ்வளோ ஸ்டைல்ஸ் வந்து இருக்காது. அண்ட் ப்ரைஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 71,800. பட் கிளியரன்ஸ் சேலில் இருந்துச்சு. அதனால் வந்து நமக்கு 36,000 அரௌண்ட் வந்து கிடச்சிச்சு. இப்போ யாராச்சும் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் வாங்குறீங்க அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் போய் பாருங்கள். நிறைய இது கிளியரன்ஸ் சேலில் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து இதுக்கு மேலே போடுற மேட்ரஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்லீப் கம்பெனியில் ஊரில் வச்சுருந்தோம், வாங்கணும் ரீசெண்டாக தான். இந்த நியூவாக நிறைய பிராண்ட் வந்திருக்குல்ல மேட்ரஸில், இந்த எம்மா மேட்ரஸ், அப்புறம் ஸ்லீப் கம்பெனி, ஸ்லீப்பி கேட், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வந்திருக்கு. எனக்கு என்னென்னா அதிலெல்லாம் பார்த்து தான் லாஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்லீப் கம்பெனியில் வாங்கணும். பட் இதிலலாம் ரொம்ப ஃபோம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி முதுகு வலி வருது. அதனால் நாங்கள் இந்த டைம் 11 பஞ்சில் வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அது வந்தோன்னே உங்களுக்கு நான் பெட் செட் பண்ணி காமிக்கிறேன். சொல்ல அந்த பெட் வாங்க சந்தோஷப்படுற மாதிரி இந்த குட்டி ஸ்டூல் வாங்கணும் சந்தோஷப்படுவேன். எதில் தூங்குறது? இதில் பூனை மாதிரி சுருண்டு படுத்துருந்தோம்.
ஓகே, அப்போ இதே வாங்கிக்கலாம். அடுத்து கேபிட்டல் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபர்னிச்சர் ஷாப். ஆன்லைனில் யூடியூப்பில் வந்து நம்ம ஏதாச்சும் நல்ல ஒரு ஃபர்னிச்சர் டீ குட்டில் இருக்க மாதிரி ஏதாச்சும் சோஃபா செட் அதெல்லாம் பார்த்தாலே வந்து திரும்பி இவங்களுக்கு தான் கோயம்புத்தூரில் காண்பிச்சு கேபிட்டல் கிராண்ட் சொல்லிட்டு. இந்த பர்டிகுலர் சோஃபா ஸ்டைல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல திக்கான வுட்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் குஷனும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து அவங்க 39,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து இதுக்கு வந்து பே பண்ணுறதுக்கு வந்து போயாச்சு. சரி இதுதான் வாங்கலான்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்லேருந்து ரிட்டன் வரப்போ யூடர்னில் இந்த ஒரு குட்டி கடை பார்த்தோம், வுட்லைன் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு. இவங்ககிட்ட வெளியில் பார்க்குறப்போ ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம். கொஞ்சம் இந்த மாடர்னாக இருக்கும்ல, ஏஸ்தட்டிக்கலான ஃபர்னிச்சர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் ஓரளவு நல்ல ஒரு ஆன்லைனில் பார்க்கறதுக்கு பெட்டரான ப்ரைஸில் இருந்துச்சா, சரி பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போயிருந்தோம். இவங்ககிட்டே வந்து ஓனாக வந்து கார்பெண்டர்ஸ்லாம் இருக்காங்களாம். ஸோ அதனால் நம்ம என்ன ஸ்டைல் கொடுத்தாலும் அவங்களே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் நிறைய டைம் ஒரு 2-3 டைம் இந்த கடைக்கு வந்தோம். இங்கே ஆல்ரெடி இருக்க ஒரு ஃபர்னிச்சரே எடுக்கலான்னு தான் பார்த்தோம். இந்த பிங்க் சோஃபா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 44 அந்த ரேஞ்ச் வந்துருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தான் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். நம்ம அந்த கேபிட்டல் கிராண்டில் பார்த்த க்ரீன் சோஃபாவை இவங்களே வந்து பண்ணித்தரோம், 30,000க்கு பண்ணித்தரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 9,000 வந்து சேவ் ஆயிருந்தது. அதனால் இவங்ககிட்டே வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தோம். டீக்குட்டில் வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹோம் சென்டர்லலாம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு திக்னஸ் இல்லை அந்த வுட்டில், அவ்வளோ ஒரு குவாலிட்டி இல்லை, சீக்கிரமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு வந்து டீக்குட்டில் பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி ஹோம் சென்டரில் பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூஸ்வலாக இந்த மாதிரியான ஷாப்பில் தான் இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருந்தது. ப்ரைஸ் வந்து ஆனால் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அதில் இருக்க குவாலிட்டி இங்கே இருக்க குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதா. சரி ஒரு டைம் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இந்த மாதிரி டீக் ஃபர்னிச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணிருக்கோம். லைஃப் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து ப்ராப்பரான ரிவ்யூ தெரியும், எப்படி இருக்குது உட்காரத்துக்குலாம் இதே கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு. உங்களுக்கு நான் அதெல்லாம் அப்டேட்டாக தரேன். நமக்கு ஆர்டர் பண்ணி இதெல்லாம் இம்மீடியட்டாக வராது, 20 days ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ஹோம் சென்டரில் வேறு எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் ஒரு கிளாக் மட்டும் வாங்கிட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்டு நிறைய யூட்டன்சில்ஸ் இருந்துச்சு, எதுவுமே நான் வாங்கலை. ஒன்லி ரீசன் இதில் இருக்க எதுவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, எல்லாமே வந்து நான்ஸ்டிக் வந்து வாங்கவே கூடாதுன்னு நானும் தரணும் முடிவு பண்ணியிருந்தோம். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான்ஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி போகிறதுக்கு. எங்களோட யூட்டன்சில்ஸ் எல்லாமே வந்து மங்கள் சேலம்லேருந்தே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிச்சன் அதெல்லாம் எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.